விஜய் காவேரி 2 பேரும் பேசிகிட்டு உட்காந்துருக்காங்க. இதை வந்து ராகினி பார்க்குறாங்க. ராகினி பார்த்துட்டு இதை எப்படியாவது இது 2 பேரையும் பிரிக்கணுமே, எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அதுக்கு முன்னாடி காவேரி வர்றதை பார்த்துட்டு, ராகினி வர்றதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஏங்க அங்கே இங்கே பாருங்களேன், அவள் ராகினி வரா, அதனால் நான் வந்து கொஞ்சம் அவங்க மேலே சாஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சாஞ்சுக்கம்மா செல்லம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அவங்க சாஞ்சுக்கிறாங்க. காவேரி சாஞ்சுக்கிட்டு, ஏங்க எனக்கு ரொம்ப மயக்கமாக வருது, என்னை வந்து ரூம் வரைக்கும் அழைச்சிட்டு போகிறீங்களா அப்படிங்கம்மா. அதுக்கு என்னம்மா, உன்னை தூக்கிக்கிட்டே போகிறேன் அப்படிங்கிறாரு. இதை பார்த்துட்டு ராகினிக்கு ரொம்ப கடுப்பாகுது. என்னடி நான் வந்ததும் பார்த்துட்டு வேஷம் போடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே மனசுலேயே நினச்சிக்கிறாங்க, நான் வந்ததும் பார்த்துட்டு இவள் வேஷம் போடுறத பாரு, இதுக்கு முன்னாடி தனித்தனியாக தானே உட்காந்துருந்தாங்க, தள்ளி தள்ளி உட்காந்துருந்தாங்க, இப்போன்னா என்னை கண்டதும் போய் சேர்ந்து உட்காந்துருக்குறா, இவளை என்ன பண்ணுறது, இவளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், இது 2 பேரும் உண்மையாக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை ஏதாவது ஒன்று இது வந்து இது பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேயே நிற்கிறாங்க. அப்போ வந்து விஜய்கிட்ட காவேரி கேட்குறாங்க, போயிட்டாலா நிற்கிறாளா அப்படிங்கும்போது, நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, செல்லம் என்னம்மா வேணும் உனக்கு, ஏன் தலை வலிக்குதா உனக்கு, ஆமாங்க எனக்கு தலையை வலிக்குது அப்படின்ட்டு காவேரியும் கொஞ்சி பேசுகிறாங்க. 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாரு, இருமா உனக்கு காஃபி போட்டு வரவானா, தலைவலி கொஞ்சம் நல்லா போகும்ல, அதெல்லாம் வேணாங்க, என்னை ரூமுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படிங்கும்போது ரூமுக்கு தூக்கிக்கிட்டு போகிறாரு விஜய். இதை பார்த்துட்டு ராகினிக்கு ரொம்ப எரிச்சல் பிடுங்கிட்டு வருது. உடனே விருன்னு கிளம்பி போயிடுறாங்க. அங்கேருந்து போய் உட்காந்துட்டு ரூமில் உட்காந்துட்டு யோசனை பண்ணுறாங்க, இது வந்து எப்படி விஜய் வந்து இவளுக்கு தெரியும், எங்கே கண்டுபிடிச்சா விஜயை, இந்த வீட்டை எப்படி கண்டுபிடிச்சாலோ, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் தூக்கிட்டு போய் ரூமில் உட்கார வைக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே அவள் போயிட்டா. உடனே காவேரி கேட்குறாங்க, அவள் தான் போயிட்டாலே அப்புறம் எதுக்கு என்னை தூக்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லும்போது, அவள் தான் நின்றாளே அதனால தான் உன்னை தூக்கிட்டு வந்தேன், இப்போ என்ன உன்னை தூக்கிட்டு வந்தது தப்பா, வேணா இன்னொருத்தரை தூக்கிட்டு போய் அங்கேயே விட்டுறவா அப்படின்னு கேட்குறாரு. விஜய் கேட்குறாரு. ஓகே பாஸ், பரவாயில்ல பாஸ், நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கு ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாரு. இங்கே வந்து கங்கா என்ன பண்ணுறாங்க, இவர் சொன்னார் வந்து இதில் டிவியில் நடிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு, அவன் வந்து சும்மா ஏமாற்றிட்டான் அந்த ஆள் இவர் நடிக்கிற மாதிரி, ஆனால் அவன் சான்ஸே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கங்கா. இவர் என்ன பண்ணுறாரு, குமரன் போய் அங்கே ஷூட்டிங் எடுக்கிற இடத்துல சும்மா நிற்கிறாரு, நடிக்காமல் நிற்கிறாரு. அப்போ வந்து ஒரு ஆள் வரலைங்கிறதுக்காக குமரன் அழைச்சி அவர் வந்து டைரக்டர் என்ன பண்ணிடுறாரு, நடிக்க வச்சோம். அது ரொம்ப டைரக்டருக்கு பிடிச்சி போய், எக்ஸலண்ட்டுப்பா சூப்பராக நடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு குமரனை கட்டி பிடிச்சிட்டு நீந்தாப்பா அடுத்த என்னோடய சீரியலில் ஹீரோ அப்படின்னு சொல்லிடுறாரு. ரொம்ப சந்தோஷம் தாங்கலை குமரனுக்கு. ஆனால் வந்து இதை வீட்டில் சொல்லலை, இது வருதா என்னான்னு தெரியாதுல்ல, இந்த சீன் வருதா என்னான்னு தெரியாது. குமரன் அமைதியாக இருந்துடுறாரு. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்போதும் போல் காவேரி வீட்டில் எல்லோரும் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ குமரன் வர்றாரு. குமரன் வந்தோடனே அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு என்ன பண்ணுது, நர்மதா என்ன பண்ணுது, கூப்பிடுது அவங்க அக்காவை, கங்காவை கூப்பிடுது. கங்காக்கா இங்கே வாயேன், இங்கே வா சீக்கிரம் வா, நம்ம மாமா வந்து டிவியில் வர்றாரு, என்னடி சொல்கிற, சீக்கிரம் முடியாக்கா அப்படின்னு ஓடி வந்து பார்க்குறாங்க. கங்கா பார்க்கும்போது அவர் வந்து லவ் சீன் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் தாங்கலை கங்காவுக்கு. உண்மையை தான் சொல்லியிருக்கிறாரு, நம்ம தான் அவரை வந்து நம்பலையோ, அவர் உண்மையை தான் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே குமரனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. அவரும் வர்றாரு. நல்லா நடிச்சிருக்கிறீங்க நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் வந்து ஏதோ தெரியாத்தனமாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கெல்லாம் சொல்கிறாங்க. காவேரி என்ன பண்ணுறாங்க, வீட்டில் டிவி வைக்கிறாங்க. உடனே இவர் கேட்குறாரு விஜய், இன்றைக்கும் என்னை வந்து ஏமாற்ற போறியா, அவர் வந்தாருன்ட்டு. இல்லைங்க உண்மையிலே சீரியலில் வர்றாராம் பாருங்கன்னு சொன்னோடனே உட்காந்து பார்க்குறாங்க. காவேரி விஜயும் பார்க்குறாங்க. உண்மையிலே வந்தது பரவாயில்லையே, பிரதர் சூப்பராக நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காவேரிக்கு சந்தோஷம் தாங்கலை. இதை வந்து சாதாரணமாக வந்த ராகினி பார்த்துட்டு என்ன பண்ணுது, என்ன இவன்லாம் சீரியலில் நடிக்கிறானா அப்படின்ட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க.